السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: وأن الحج يهدم ما كان قبله. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஃபாத்திமன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மாபெரும் கடமையாகிய 5ஆம் கடமையாகிய ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஹாஜிமார்கள் எல்லாம் தயாராக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொன்னான காலகட்டத்தில் நாம் எல்லாம் வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜிலே பாக்கியத்தை அல்லாஹ் நாடு இருக்கின்றானோ, நசீபாக இருக்கின்றானோ, அவர்களில் பல ஹாஜிமார்கள் தங்களது ஊர்களில் இருந்து புனித நகரமாகிய மக்கமா நகரத்தை அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருந்து, அதுவும் ஹஜ் கமிட்டியின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இவ்வருடத்தினுடைய ஹாஜிகள் நாளை மறுநாள் கிளம்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிலே பயணத்தை நாடி இருக்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் பயணங்களை இலகுவாகவும் பாதுகாப்பாகவும் அல்லாஹ் ஆட்சி தந்து அனைவரின் ஹஜ்ஜையும் அண்ணன் பெருமானார் கூறுவதை போன்று ஹஜ்ஜும் மக்பூலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமாக அல்லாஹ் ஏற்று அங்கீகரித்தல் புரிவானாக என்கின்ற துஆவோடு நல்வார்த்தைகளோடு ஹஜ் உண்மையிலேயே மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய, மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய அமல்களில் மிகவும் புனிதமான ஒரு அமல், மிகவும் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய உன்னதமான அமல் உண்மையிலே இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையுடைய பல்வேறு இடங்களில் காபாவை குறித்து, ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய அமல்களை குறித்து, இப்படியெல்லாம் பல்வேறு இடங்களில் இந்த ஹஜ்ஜுடைய அமலை பேசக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி பேசி தருவான்:
وطهر بيتي للطائفين والعاكفين في الركع السجود. நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் இந்த காபாவை எங்கு கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற அடையாளத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி அந்த காபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியினா இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த காபாவை தவாஃப் செய்வதற்காக வரக்கூடிய ஆஜிகளுக்காக நீங்கள் எனது இல்லத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், சுத்தப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் திருமணத்தை செய்கின்றான். பொதுவாக ஷரியத்தை பொறுத்தவரை நமக்கு விஷயம் மிக தெளிவானது. உலகத்தினுடைய எந்த பாகத்தில் பள்ளி என்பது உருவாக்கப்பட்டால் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் இருக்கக்கூடிய பள்ளிகளாகட்டும் அல்லது ஒரு ஓலை குறிப்பையில் இருக்கட்டும், பள்ளி என்பதாக ஒன்று கட்டி எழுப்பப்பட்டால் ஷரியத் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறோம். பள்ளி என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அதிகாரத்திற்கு உட்பட்டது, அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அதில் வேறு யாரும் உரிமை கொண்டாடுவதற்கு உரிமைப்படுத்துவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அண்ணல் மசாஜிகள் இல்ல, பள்ளிகள் முழுக்க அல்லாஹ்விலேயே சொந்தமானது. இதுதான் ஷரியத்தினுடைய மிகச் சரியான தீர்ப்பும் கூட. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், காபாவை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான், ஹரமை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான், என் வீட்டை சுத்தப்படுத்துங்கள். உலகத்தின் எல்லா பள்ளிகளும் அல்லாஹ்விற்கான பள்ளிகளாக இருக்க காபாவை மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டு ஏன் எனது இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய இமாம்கள் சொல்லித் தருவாங்க. உலகத்தின் எல்லா பள்ளிகளும் அல்லாஹ்விற்கு சொந்தமானதுதான், அது மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் மற்ற பள்ளிகளிலிருந்து ஹரமுடைய காபாவுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி பேச விரும்புகின்றான். அதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உலக முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் பேசுவதற்கு பறைசாற்றுவதற்கு அல்லாஹ் விரும்புகின்றான். எனவேதான் மற்ற பள்ளிகளை விட காபாவை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது என் வீடு என்பதாக அல்லாஹ் பேசுறான். அதான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம், உம்ராவிற்கு கிளம்பக்கூடிய ஹாஜிகளோ அல்லது ஹஜ்ஜை நாளை செல்லக்கூடிய ஹாஜிகள் யாராக இருந்தாலும் உண்மையில் அவர் உள்ளங்களில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதுவரை அவர் கண்ட கனவு சொல்லிக்கப் போகின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இதெல்லாம் ஏன் கிடைக்கிறது அல்லாஹ் சொல்றான், அது ஏன் வீடுங்களாம். அந்த சந்தோஷத்தோடு அந்த மகிழ்வோடு ஆத்மீக கிளம்புவதனால்தான் உண்மையில் அந்த பயணம் உண்மையிலே ஒரு ஆத்மார்த்த பயணமாக, ஒரு ஆன்மீக பயணமாக முஸ்லிமாக மாறும். இவங்க சொல்லுவாங்க, ஹஜ் நாம் அல்லாஹ்வின் இல்லத்தை சந்திக்க போகின்றோம். இதுவே ஹஜ்ஜுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பிற்குண்டான அடையாளம். அந்த அடையாளத்தை உணர்த்தத்தான் அல்லாஹ் அது இலவின் அல்லாஹ் சொல்ற இமாம் சொல்லி தருவான். இன்னும் ஹஜ்ஜை குறித்துண்டான நிறைய சிறப்புகள் நம்ம ஹதீஸ்களை காண முடியும். குறிப்பாக அமர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யாருன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அமர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நபிகள் பெருமானார் விரும்பிய ஏந்திய சஹாபாக்கள் இவர்களும் ஒருவர். காரணம், அன்றைய மக்களுக்கு குப்பாடுகளிடம் காப்பீடுகளிடம் மிகப்பெரிய செல்வாக்கான நிலையில் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் அமர்கள் ஆசிரியவான். அண்ணன் பெருமானாரை ஆசிரியை போன்று ஹிஜ்ரத்திற்கு பிறகு, குறிப்பாக மக்காவிற்கு பிறகு அவர்கள் ஆசிரியவான்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டு மனதளவில் இஸ்லாத்தை விரும்பியவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அண்ணன் பெருமானாரை தேடி வர்றாங்க.
வந்து அமர்வு ஆசிரியர்களான சொன்னாங்க, யார கூடலாம் உங்களது கரங்களை தாருங்கள், நான் வழியை செய்ய வேண்டும். நான் மனதளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக வந்திருக்கிறேன், கரங்களை காட்டுங்கள், வழியை செய்கின்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கரங்களை நீட்டுகின்றார்கள். அல்லது பெருமானாரின் கரம் தொட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த அவர்கள் ஆசிரியர்களான கொஞ்சம் தயக்கம் காட்டினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நபிகள் பெருமானாரை கேட்டாங்க, யார கூடா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், ஆனா சிறிய ஒரு நிபந்தனை உண்டு. அரசு நச்சரித்த நான் சிறிய நிபந்தனை இடுகின்றேன், யார கூடா திரும்ப கேட்பாங்க, மாதா தஸ்தரி உனக்கு இல்லப்பா நிபந்தனை கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அமர்வு ஆசிரியர்களான், யார கூடா எனது வாழ்க்கையினுடைய பெரும்பான்மை பகுதிகள், பெரும்பான்மை தினங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு சூழலில் தான் எனது வாழ்க்கையினுடைய பெரும்பான்மை தினங்கள் கழிந்திருக்கின்றது, அதாவது பாவத்திலேயே கழிந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பி வந்திருக்கின்றேன், யார சொல்லலாம். இருப்பினும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் எனது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று தெரிந்தால் நாம் மிகவும் சந்தோஷம் அடையும் என்பதாக பெருமானாரிடத்தில் யார சொல்லலாம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமர்கள் ஆசிரியர்கள் அவர்களை பார்த்து கேட்பாங்க, அம்மா அலிம்சையா அமர், அம்மா அலிம்சையா அமர், அவர்கள் ஆசை உனக்கு இந்த விஷயம் தெரியாதா என்று கேட்டுவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 விஷயங்களை சொல்வார்கள், 3 அமல்களை கற்றுத் தருவார்கள். இந்த 3 அமல்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடைபெறும் என்று சொன்னார் அவனது கடந்த கால பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுவதற்கு இந்த 3 அமல்கள் போதுமானது என்பதாக நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள். அதில் முதல் அமலாக ஒரு மனிதர் தவறான ஒரு பாதையில் இருக்கின்றார், அதிலிருந்து தனது வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகின்றார். இரண்டாவது, ஒரு மனிதர் அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் பயணப்படுகின்றார். மூன்றாவது நபிகள் பெருமானார் சொல்வாங்க, ஹஜ்ஜுல் மப்ரூர், அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜுல் மப்ரூர், அல்லாஹ்விற்காக மட்டுமே ஹஜ்ஜை நாடி செல்கின்றார். நபிகள் பெருமானார் சொல்வார், இந்த 3 அமலை சொல்லிவிட்டு ஒரு மனிதர் தவறான பாதையுடன் தன்னை பிரித்துக் கொண்டு இஸ்லாத்திற்கு வருவதும், ஒரு மனிதர் அல்லாஹ்விற்காக தனது தாயகத்தை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் என்னும் பெயரில் கிளம்பி வருவதும், அதுபோன்று ஹஜ்ஜை நாடி செல்வதும், இந்த 3 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்த கால பாவங்களை முழுமையாக இல்லாமல் ஆக்கிவிடும், அழித்துவிடும் என்பார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் பிறப்பால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நமது வாழ்க்கையில் ஹிஜ்ரத்திற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்குமோ கிடைக்காத தெரியாது. ஆனால் 3வது பாக்கியம், அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜை நாடி சென்றால் அவர்கள் வாழ்வில் நடந்துவிட்ட கடந்த காலத்தினுடைய எல்லா பாவங்களும் எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஹஜ் என்ற ஒரு மிகப்பெரிய காரணம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, ஹஜ் உண்மையிலேயே சொல்வதற்கு வேண்டுமான எளிதாக இருக்கிறான், சொல்வதற்கு எளிதாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹஜ்ஜை நாடி கிளம்புகின்ற பொழுது குறிப்பாக இஹ்ராமுடைய ஆடை அணிவித்துக் கொண்ட பிறகு அதனுடைய கண்ணியங்கள் என்பதும் அதனுடைய மாண்புகள் என்பதும் அப்பொழுதுதான் உண்மையிலேயே யதார்த்தமாக உணர முடியும். 40 இமாம்கள் ஒருவராக அல்லாமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுவாங்க, ஜஅல்து உஃபாதில் பைனல் இபாதாத்தி குல்லமா தத்தபிஉ இபாதத்தன் வஜத்து லஹா அஃதலியத்தன். என் வாழ்க்கையில் நான் ஒரு அமலை செய்வேன், அந்த அமலை செய்து முடித்த பிறகு
இதைவிட சிறந்த அமலாக இது இருக்கும் என்று நான் மற்ற அமலை தேடுவேன். என் வாழ்க்கையில நான் ஒரு அமலை செஞ்சிருக்கேன் சொன்னால் அதோ நிறுத்திக்க மாட்டேன். இதைவிட சிறந்ததாக வேறு எந்த அமல் இருக்கும் என்று நான் அந்த அமலை தேடுவேன். அந்த அமலை தேடி அதையும் நிறைவேற்றுவேன். இது என் வாழ்க்கையுடைய பழக்கம். அதான் அபோதிக்கிறாங்க, தொடர்ந்து பேசுறாங்க. சரம்மா சத்தபேசுல் ஹஜ்ஜ வஜத்துஹு அஃதலுஹு இஸ்திமாலிஹி அலா ஜமீஇல் இபாதாத்தி குல்லிஹா. என் வாழ்க்கையோட பழக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு அமலை முடித்து விட்டால் இதை விட சிறந்த அமல் வேறு என்ன இருக்கிறது தேடி சொல்வேன், அந்த அமலை செய்வேன். இதுதான் என் பழக்கம். நான் இன்று ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றினேனோ அன்றுதான் எனக்கு புரிந்தது, ஹஜ்ஜை விட உலகத்தில் சிறந்த அமல் வேறு எதுவுமே இல்லை என்று புரிந்து கொண்டேன். ஹஜ்ஜை விட சிறந்த அமல் வேறு எதுவும் கிடையாது என்பதை தெரிந்து கொண்டேன். காரணம், இஸ்திமாலிஹி அலா ஜமீஇல் இபாதாத்தி குல்லிஹா. ஹஜ் ஒரு அமல், பார்ப்பதற்கு சொல்வதற்கு ஒரு அமல், ஆனால் அந்த ஹஜ்ஜிற்குள்ளாக எல்லா அமலையும் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். ஒரு மனிதர் முஸ்லிமாக வேண்டும் என்றால் கலிமா சொல்ல வேண்டும். நாம் ஹஜ்ஜிற்காக உம்ராவிற்காக நியத்தை கட்டுகின்ற பொழுது அதை உணர முடியும். ஹஜ்ஜிலே தொழுகைகள் ஒன்று. நாம் நோன்பு இருந்த பிறகு எப்படி சில கட்டுப்பாடுகள் நமக்கு உண்டோ, அதுபோன்று ஒரு ஹாஜி எஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்ட பிறகு அவருக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. எப்படி ஜகாத் என்னும் பொருளாதார வணக்கத்தை நாம் நிறைவேற்றுகின்றோமோ ஹஜ்ஜிலே அந்த அமலும் உண்டு. எல்லா அமலும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த அமலாக ஹஜ்ஜை நான் பார்க்கின்றேன். ஹஜ்ஜை விட சிறந்த அமல் வேறு எதுவும் கிடையாது என்றார்கள் அல்லாமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பிற்குரிய அல்லாஹ்வியார்களே, ஹஜ் உண்மையிலேயே சொல்வதற்கு அல்லது பார்ப்பதற்கு ஒரு அமலாக, ஒரு சிறிய அமலாக தெரியப்படலாம். ஆனால் மார்க்கத்தின் பார்வையில் ஹஜ் என்பது மிக மிக உயர்தரமான அமல் என்பதை அல்லாஹ்வுடைய சொற்களும் இது போன்ற இமாம்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகளை கிளம்பிக் கொண்டிருக்கிறான், தயாராக இருக்கிறான். உம்மத்தை பொறுத்தவரை வசதி படைத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு தயாராக இருக்கிறாங்க. நிறைய நபர்கள் ஹஜ்ஜுக்குண்டான முதல் விஷயமாக பார்க்கிறது பொருளாதாரம். நம்ம சில பேரை பேசணும், நீங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்களா, அதெல்லாம் நாம இன்னைக்கு போறது, அதெல்லாம் நமக்கு இன்று கிடைக்க போகுது. காரணம், இன்றைய உலகம், இன்றைய நவீன உலகம் நமக்கு சொல்லித் தருவது பொருளாதாரம் இருந்தால்தான் ஹஜ் உனக்கு முடியும், சாத்தியமா என்று சொல்லித் தருகிறது. இன்னைக்கு நாம அப்படித்தான் நம்பி இருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருது. ஹஜ் பொருளாதாரத்தை கொண்டு அமைக்கப்பட்டதல்ல. ஹஜ் பொருளாதாரத்தை கொண்டு ஒருபோதும் அமைக்கப்பட்டதல்ல. மாறாக முதல் விஷயம், முதல் தேவை என்ன தெரியுமா? யாராவது கேட்கிறாங்க, நாம ஏழையா இருக்கட்டும், நமக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கட்டும், யாராவது கேட்கிறாங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் போகணும் சொல்லி பழகுவோம். நான் எல்லாம் எங்க போக போறேன், எனக்கெல்லாம் அது கிடைக்க போகுது, தவறு சொல்லி பழகுவோம். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வார்த்தைகள் மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் போக சொல்லி பழகும். காரணம் என்ன தெரியுமா? மார்க்கம் ஹஜ்ஜிற்கு ஒருபோதும் பொருளாதாரத்தை அடையாளப்படுத்தல, மாறாக உன்னிடத்தில் அதற்குண்டான ஆசை இருக்கின்றதா? மார்க்கம் அதெல்லாம் முன்னிலைப்படுது. உன்னிடத்தில் அதற்குண்டான ஆசைகள் இருக்கின்றதா? நீ அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றாயா, இறைவா எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாய் என்று கேட்கின்றாயா? உலகத்திற்கு வேண்டுமானால், உலகத்தின் பொருளாதாரத்திற்கு வேண்டுமான எட்டாத்தனியாக இருக்கலாம். அல்லாஹ்வை பொறுத்தவரை உள்ள செலவில் நாம் தயாராக விட்டால் ஹஜ் எட்டாத்தனி இல்லை, அதுவும் எட்டும் கைதான். திருமறை ஆல இம்ரான் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுவான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா.
அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது யார் அதற்குண்டான சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் மீது கடமை என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். தபுரானியில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஆயத்து இறங்கிய பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஃபரத அலல் முஸ்லிமீன ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யார் ஹஜ் செய்வதற்கு உண்டான சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஹஜ் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஆயத்தை ஓதி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த சபையில் அந்த அவையில் யூதர்களும் இருந்தார்கள். உடனே யூதர்கள் சொன்னாங்க, லம் யுக்து வரைனா, அதனைக்கு பொதுவாக ஒரு சமையல்ல ஒரு 100 பேர் வேலை பார்க்கிறோம். ஒரு வேலையை செய்யறதுக்கு இந்திய கூப்பிட்டு நீங்க இந்த வேலையை பாருங்கப்பான்னு சொல்றாரு. அப்பா நாங்கள் அங்க தப்பிச்சோம். அந்த மாதிரி யூதர்கள் சொன்னாங்க, அப்பா ஹஜ்ஜி முஸ்லிம்கள் தான், எங்களுக்கு இல்லப்பான். லம் யுக்து எங்களுக்கு கடமை இல்லை, முஸ்லிம்களுக்கு தான்ப்பான். அதற்கு பிறகுதான் திருமலையுடைய மறு பகுதி முதல் வசனம் என்ன தெரியுமா? யார் சக்தி பெற்றிருக்கின்றீர்களோ அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜை நிறைவேற்றும். இதுதான் திருமலையுடைய முதல் பகுதி. எப்ப யூதர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்களோ எங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமை இல்லப்பா என்று ஹஜ்ஜை மறுத்தார்களோ, அந்த ஆசைகளை இல்லம் சொன்னாங்களோ, திருமலையுடைய அடுத்த பகுதி அல்லாஹ் இறக்குனா, யார் ஹஜ்ஜை நிராகரிக்கின்றானோ இருக்கிறானோ அகிலத்தாளர்களுக்கு அல்லாஹ் தேவை இருக்கிறார். திருமலையுடைய 2ஆம் பகுதி இப்பொழுதுதான் இறக்கப்பட்ட நிகழ்வுகள் சொல்றாங்க. ஹஜ்ஜி பொருளாதாரம் தேவை இல்லை, முதலில் ஆசை தேவை. ஹஜ்ஜிற்குண்டான வாய்ப்பை தான் ஆசை தேவை. அந்த ஆசை எந்த உண்மையாக திறம்புகின்றதோ, எந்த உள்ளத்தில் உண்மையாக தீர்த்து வருகின்றதோ அதற்குண்டான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை, வசதிகளை அல்லாஹ் உருவாக்கி தருவார். நம்முடைய இன்னாட உள்ளத்தில் இன்னைக்கு என்ன இருக்கு? நடுத்தர வர்க்கம் நானா எங்க போக போறேன், எனக்கெல்லாம் நீங்க கிடைக்க விரும்ப எனக்கு வசதி தவறு. வார்த்தைகளை மாற்றி பழகுவோம், சொற்களை மாற்றி பழகுவோம். இன்ஷா அல்லாஹ் போவோம். யாரா கேட்கிறாங்களா? இன்ஷா அல்லாஹ் போவோம், சொல்லி பழகுவோம். அந்த ஆசை விளைவு நம்முடைய உள்ளங்களில் எப்போது வெளிப்படுகின்றதோ அதற்குண்டான சந்தர்ப்பத்தை வாய்ப்பை அல்லாஹ் உருவாக்கி தரலாம். இதற்கு ஆதாரமாக இமாம்கள் இன்னொரு ஆயத்தையும் கொண்டு வருவாங்க. திருமறையுடைய 7ஆம் ஜுஸ் வனாம் என்னும் சூரா, அதில் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்றான், ஜஅலல்லாஹு கஅபத்தல் பைத்தல் ஹராம் கியாமன் லின்னாஸ். ஜஅலல்லாஹு கஅபத்தல் பைத்தல் ஹராம், கஅபா என்ற பைத்துல் ஹராமை அல்லாஹ் கியாமன் லின்னாஸ், இந்த மக்களுக்கு உண்டான ஆதாரமாக, நிலையான ஒரு ஆதாரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அவ்வளவு ஒரு வசனம். இந்த வசனத்திற்கு கீழாக புகாரிக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு இப்படி விளக்கம் தருவாங்க. அல்லாஹ் ஏன் கியாமன் லின்னாஸ் சொல்றான் தெரியுமா? மக்களுக்கு உண்டான நிலையான ஆதாரம் அல்லாஹ் ஏன் சொல்றான் தெரியுமா? சொல்லுவாங்க, அன்னல் முராது கோனி கியாமன் மாதாமத் தக்தீர் உபாய். இந்த காபா எப்பொழுதெல்லாம் நிலைத்திருக்குமோ அதுவரை இந்த தீனும் நிலைத்திருக்கும். இந்த காபா எதுவரை நிலைத்திருக்குமோ அதுவரை இந்த தீனும் நிலைத்திருக்கும். وما دامت في قلب المسلم فدينه في قلبه قائم. எந்த முஸ்லிமுடைய உள்ளத்தில் அந்த காபாவை குறித்த கண்ணியம் இருக்குமோ அவனது உள்ளத்தில் ஈமான் கிடைக்கிறது. எந்த முஸ்லிமுடைய உள்ளத்துல காபாவை குறித்துள்ள கண்ணியம் இருக்குமோ அவனது உள்ளத்தில் கடைசியுடைய ஈமான் இருக்கும். பொதுவாக நாம உலகத்துல யாராவது விரும்பணும் சொன்னா அவங்க குறித்து நான் எண்ணம் இருக்கு. நாம காபா விரும்புறோம், ஹஜ் விரும்புறோம் சொன்னா அந்த விருப்பம் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். அது ஒரு துஆவாக வெளிப்படாது, அது ஒரு துஆவாக வெளிப்படாது. அது ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அடையாளம் என்று சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வியார்களே,
ஹஜ்ஜி அல்லது உம்ரா வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமானதல்ல, ஏழைகளுக்கு உண்டான கனவு மட்டுமே அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் ஆசைகளை எவ்வளவு தூரங்கள் நாம் அதை நோக்கி வெளிப்படுத்துகின்றோமோ, அதற்குண்டான வாய்ப்புகள் நாம் அல்லாஹ்விற்கு எவ்வளவு தூரங்கள் விழாப்படியாக கேட்கின்றோமோ, இன்ஷா அல்லாஹ் கனவும் ஒரு நாள் மெய்ப்படும். அந்த ஹஜ்ஜின் கனவும் ஒரு நாள் மெய்ப்படும். எனவே தயவு கூர்ந்து நெருக்கட வர்க்கம் ஏழை மக்கள் ஒருபோதும் நிராசை அடைய வேண்டாம். அதை நமது வார்த்தைகள் ஒருபோதும் நிராசை வெளிப்படுத்த வேண்டாம். யாரேனும் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் போவேன், இன்ஷா அல்லாஹ் செல்வேன், அல்லாஹ் இருக்கிற வாய்ப்பை தருவான் சொல்லிப்படாது. நமது முன்னோடிகளாக இமாம்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஹஜ் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இன்னைக்குதான் ஹஜ் என்பது இலகுவாக மாற்றப்பட்டிருக்கு. அன்றைக்கு நாம் நடந்தே ஹஜ்ஜுக்கு சென்ற வரலாறுகள் நிறைய காணப்படும். அன்னைக்கெல்லாம் நடந்தே ஹஜ்ஜுக்கு போன வரலாறு. அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து அவரது மகனார் அப்துல்லா சொல்றாங்க, என் தந்தை 5 ஹஜ்ஜுகள் செய்தாங்க. என் தந்தை 5 ஹஜ் செய்தாங்க. அதில் 3 ஹஜ் வாகனத்தில் செய்தார்கள், 2 ஹஜ் நடந்தே சென்றார்கள். அதில் 3 ஹஜ்ஜை வாகனத்திலும் 2 ஹஜ்ஜை நடந்து நிறைவேற்றினார்கள். சொன்ன மகனார் சொல்றாங்க, என் தந்தை இடத்தில் இல்லாதம் எதிர் சாதல் ஹஜ்ஜி அமர் அம்மாரில் காப்பீரா. என் தந்தை கிட்ட ஹஜ்ஜுக்கு போக வசதி இருக்காது, பொருளாதார இருக்காது. என்ன செய்வாங்க தெரியுமா? ஹஜ்ஜுக்கு வர்றாங்கல்ல, அவர்களுடைய பொருள்களை இவர்கள் சுமந்து கொண்டு அந்த காசிலிருந்து நடந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஹஜ்ஜுக்கு வருபவர்களுடைய சுமைகளை பொருள்களை இவர்கள் சுமந்து கொண்டு நடந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அந்த காசாவை சொல்றாங்க, ஹஜ்ஜின் மீது இருந்த அந்த காபாவின் மீது இருந்த தீராத அந்த ஆசைதான் என் தந்தையை இவ்வளவு தூரங்கள் வலியுறுத்தவில்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வியார்களே, சமீபத்தில் கூட ஒரு கடவுளுடைய ஒரு மனிதரை குறித்து நிறைய எல்லாரும் பார்த்துக்கலாம், ஒரு வீடியோ வைரலானது. அவருக்கு பேரு இப்ராஹிம் நினைக்கிறேன். அவர் அந்த ஊர்ல ரொம்ப ஏழ்மையான மனிதர், எதுக்கும் வழியில்லாத ஒரு மனிதர். அவருடைய ஒரே பணி என்னன்னு சொன்னா, பள்ளிக்கு வரக்கூடிய வாகனங்களை குறிப்பா காரு 2 வீலர் வந்தாங்கன்னு சொன்னா அந்த காரை போய் கழுவி வைப்பாராம். அந்த காரை போய் கழுவி வைப்பாரு. அவருக்கு யாராவது ஏதாவது கொடுத்தோம்னு சொன்னா உடனே சொல்லுவாராம், நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க. அவருக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க. ஊர் மக்கள் எல்லாம் சிரிப்பாங்க, ஊர் மக்கள் எல்லாம் சிரிப்பாங்க. இறுதியில் சிறியர் ஒரு நாள் அவரை ஊர்ல காணல. அவரை குறித்து விசாரிக்கிறாங்க. விசாரித்தா சொல்லப்பட்டதான், அவர் எப்படி செய்யற மாதிரி புனிதங்களை கார்களை வாகனங்களை கழுவிக்கிட்டு இருக்கிறாரு. ஒருமுறை ஒருவருடைய காரை நிறுத்தப்பட்டு அந்த காரை கழுவுறாரு. கழுவி முடித்த பிறகு ஓனர் வந்துடுறாரு. அவர் ஏதாவது கொடுக்க போறாரு. இவர் சொல்றாரு, நான் ஹஜ்ஜுக்கு போறது துவா செய்யுங்க. அந்த கார்ல வந்து யாருன்னு சொன்னா ஒரு டிராவல்ஸுக்கு உரிமையாளர், ஒரு டிராவல்ஸுக்கு உரிமையாளர். அப்ப அவர் கேட்கிறாரு, உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் தான் இருக்கிறா? இருக்குதான் கேட்கிறாரு. அவர் நேரம் அவருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஹஜ்ஜுக்கு போற துவா செய்யுங்க. அந்த உரிமையாளர் இவருக்கு பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்து அவருடைய கிராமத்தில் இவரை கூட்டு போய் என்ன நடந்தது சென்று மட்டுமல்ல, அங்கேயும் ஒப்பாத்தாகக்கூடிய பாக்கியம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அங்கேயே ஒப்பாது, ஒன்றுமில்லாதவர், உலகம் தெரியாதவர். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஒரு மனிதன் அல்லாஹ் நியமித்து அவருடைய ஒரே கனவு அல்லாஹ் பற்றி கேட்டு ஒருபோதும் எட்டாக்கனை குறைவே கிடையாது. நம் ஆசைகள், உள்ளத்தின் குமரல்கள் அதை நோக்கி எவ்வளவு தூரங்கள் பிரித்து வருமோ, அல்லாஹ்வின் வார்த்தைகளாக கண்ணீர்களாக தூங்குவோமோ, இன்ஷா அல்லாஹ்
எட்டாம் சனியும் எட்டும் சனியாக மாறும். எனவே நமது சட்டப்பான வார்த்தைகள் நிராசைகள் வார்த்தைகள் பூத்து போகட்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜின் வார்த்தையை அல்லாஹ் வாழ்வில் இந்த உலகத்தில் அல்லாஹ் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக ஆக்கி தந்திருக்குமாக இந்த துஆவோடு என் வார்த்தை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.